ஸோ ஹாய் கைஸ் நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற கதை வந்து டெஸ்ட். இங்கிட்டு சித்தார்த் சார், இங்கிட்டு மாதவன் சார், இங்கிட்டு நல்ல நயன்தாரா மேம் அட மாஸ் பண்ண போது நினச்சிட்டு இருக்கப்ப சென்னையை சேர்ந்த ஒரு நாடகத்தின் ஒரு நாடகப்பற்றின் தலைவர்கள் ஓனர் வந்து என்னைய சூஸ் பண்ணிட்டு நீங்க கழட்டி விட்டீங்கல்ல இந்த படம் தான் ஓனர் அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் தான் விட்டுருந்தாரு. அப்பனாலே இந்த படம் ஓடுன்னு சொல்லி நான் பார்க்க போயிருந்தேன். ஓகே நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு ஆக்சுவலாக டேரக்ட் லிஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ். அதே பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து சித்தார்த் சார் வந்து ஒரு இன்னொன்று டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் சரிங்களா. ஸோ நியூ ஏஜ் ஜென்ரேஷன் 2012 வரனால அவர் வந்து உட்கார வைக்க ட்ரை பண்ணுறாங்க. நீ உட்காரா போதும்டா உன் பேட்டில் பட்டா ரன்னு போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உட்கார வைக்க ட்ரை பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இவரோட லைஃப் இந்த பக்கம் அப்படி இருக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நயன்தாரா மேமோட அப்பா வந்து சித்தார்த் சாரோட கோச் சரிங்களா. ஸோ அதனால அவங்கள பொறுத்தவரை எனக்கு சித்தார்த் சார் தெரியும் மாதவன்ட்டு என்னன்னு சொன்னாலும் புருஷனுக்கு முன்னாடி மக்கு தானே. ஆனால் நீ ஏதாவது பேசாதடி அவன் கிடக்குறான் அவன் எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு சும்மா நக்கலா பெஸ்ட்டு கண்டுக்காம சுற்றிட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னா வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் மெசச்சூசெட்ஸ் ஃபாரின்ல படிச்சு வந்திருப்பாருங்க. அதனால இந்தியாவில் மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிளுக்கான ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருப்பார். அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா. ஸோ அதுக்கான அப்ரூவல் கிடைச்சிட்டா நான் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுவேன். ஊருக்கு எந்த வண்டி வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவர் பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவேன். நான் ஒரு மாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கடன் வாங்கிட்டு ஒரு சுற்றிக்கிட்டு இருப்பார் சரிங்களா. ஸோ இப்படி இருக்கப்ப வந்து என்ன ஆகும்னா வந்து ஒரு கேம்லிங் டீம் வந்து சித்தார்த் சாரை வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். நீங்கள் மட்டும் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறக்கும் அந்த கேங் டீமில் இருக்க ஒரு ஆள்கிட்ட தான் வந்து நம்ம மாதவன் சார் வந்து கடன் வாங்கியிருப்பார். ஸோ அவங்க கழுத்தில் இருக்கிறப்ப இங்கே ஒய்ஃப் மூலமாக எங்கள் கனெக்ஷன் மூலமாக அவர் என்ன பண்ணார் அதில் எப்படி சித்தார்த் சார் லாக் ஆனார் அப்படிங்கிற மாதிரி மீதி கதை போகும். நல்லா இருக்கும் படம். இன்டெலிஜிங்காக மாசா போகும்னா வந்து நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம். இட்ஸ் மொக்க படம் தான் இல்லை சூப்பர் படம் தான் பார்க்கலாம் நம்புங்க நீ. ஸோ இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குறது வரைக்கும் பாய்.